100% வெயிட்டிங்மா. தலைவர் எப்படி இருந்தாலும்ண்ணா எங்களுக்கு அவர் நடந்து வந்தாலே போதும். எங்களுக்கு வயசே கிடையாதுமா அவருக்கெல்லாம். அவர் வயசில் யாரும் நிற்க சொல்லலாம். நிற்க சொல்லுங்கள் யாருன்னா. தடி வயசு தான் ஊன்னா எல்லாம். தலை எப்பவுமே தலை தான். இன்னும் அப்படியே தான்ங்கிறாரு. அவருக்கு இன்னும் வயசு ஆகலைங்களே. எங்களுக்கு தான் வயசு ஆயிடுச்சு. ரசிகர்கள் தான் வயசு ஆயிடுச்சு. அவருக்கு வயசு ஆகலை ஒன்றும். கூலி இல்லையா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு யங்கஸ்டர் தானே. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் கை தட்டுவீங்க அவரை பார்த்து. ஓகேவா? அந்த மாதிரி இருப்பார். யாரும் சொல்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிற வேண்டியதான் ரெஸ்ட் எடுத்துங்கிறானுங்க. ரெஸ்ட் அவனுக்கு திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. தலை சக்கரம் தலை இது ஓடினே தான் இருக்கும், நிற்காது. எந்த டைரக்டர் வந்தாலும் தலை நல்லா பண்ணுவார், அவ்வளோதான். அவர் லோகேஷ் கிட்ட கொடுத்தாலும் சரி, யோகேஷ் கிட்ட கொடுத்தாலும் சரி, தலை தான். வேர்ல்டு வைஸில் அதிகமாக கலெக்ஷன் கொடுத்த ஒரே நடிகர் தலைவர் மட்டும்தான். புரியுதுங்களா? உலக சினிமாவில் தமிழ் சினிமா வரலாற்று தூக்கி நிறுத்தினவர் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். இப்போ பாட்ஷா வந்து நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். இப்போ காசி தியேட்டரில் நேற்று பார்த்தேன். இப்போ வந்துட்டு அந்த வைப்லேருந்து வெளியில் வர முடியாதனால செகண்ட் டைம் கமலாவுக்கு வந்திருக்கேன் இப்போ. ஸோ கூலி வந்து எப்படி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன்னா, அந்த தியேட்டர் ஸ்க்ரீன் எப்போ திறப்பாங்க, அந்த தியேட்டர் கதவை உடச்சிட்டு எப்போ நான் போய் அந்த சீட்டில் உட்காந்து தலைவரை பார்க்குறது நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்கேன். ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவரை வச்சு என்ன சம்பவம் பண்ணியிருக்கான்றதுக்கு தான் ஒரு மரணம் வெயிட்டிங். அதில் அவருக்கு வயசுன்றது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு மட்டும் வயசாகாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். அவர் வயசே கிடையாது, வெறும் நம்பர் தான் அவருக்கு. 75ன்றது 100 கூட அவர் சூப்பர் ஸ்டார் தான். இல்லை கண்டிப்பாக மிரட்டும். கூலி வந்து வேறு லெவலில் மிரட்டும். இல்லை ஃபஸ்ட் ஷோ தான். தலைவர் படம் தான் ஃபஸ்ட் ஷோ தான். நான் ஒரு தளபதி ஃபேன் தான். பட் இருந்தாலும் தலைவர் வந்து கொண்டாடுறதுக்கு எப்போவுமே நான் மறுத்ததே கிடையாது. ப்ரோ நாங்கள் பாட்சா ரீரிலீஸ்க்கு இப்படி எக்ஸ்பெக்டில் வந்துருக்குறோம். மத்தியானம் டிக்கெட் கிடைக்கல, ஷோ கிடைக்கல, ஏஜிஎஸ்லாம் போனோம். கூலிக்கெலாம் வந்து ஃபஸ்ட் ஷோலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஷோ கிடைச்சாலே வந்துடும் ப்ரோ. ஏன்னா தலைவரோட வெறியன்னு சொல்லலாம். ஃபேனுன்றதை விட அதுக்கு மேலே எதுனா வார்த்தை இருந்தால் கூட அதையெல்லாம் போட்டுக்கலாம் ப்ரோ. அவர் தான் சொல்லிட்டாரு, ஆடியன்ஸோட 150 ரூபா டிக்கெட்டு தான் எனக்கு முக்கியம்ன்ட்டு. அதுக்கே வெயிட் பண்ணிருக்கிறோம். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு வேணும். இது மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த டைரக்டரும் சொன்னதில்லை, எந்த ப்ரொடியூசரும் சொன்னதில்லை ப்ரோ. நாங்கள் அடித்தா 1000 கோடி சும்மா கூட சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, 150 ரூபாய்க்கு ஒர்த்து கொடுக்குறாரு ப்ரோ. அவர் எப்படி பண்ணுவாருன்னு அவரு புது ஸ்டைல் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம் ப்ரோ. தளபதி ஸ்டைலில் வேறு வந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் இன்னும் வேறு பயங்கர எக்ஸ்பெக்டில் இருக்குது. சும்மாவே கிளப்பி விட்றாங்க. இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் வேறு கிளப்பி விட்டாங்க. நாளைக்கே ரிலீஸ்னால எங்களுக்குலாம் ரெடி தான் ப்ரோ. அதை நாங்கள் தான் ப்ரோ ரோல் மாடலாக எடுத்துக்கணும் லைஃப்பில். நாங்கள் இல்லை, நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் ப்ரோ. 75 வயசில் ஒரு மனுஷன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்னா ப்ரோ, 32 வயசு நானே கொஞ்சம் அப்பப்போ உடம்புலிங்கன்றேன். ஆனால் அவர் 75 வயசில் சுற்றுன்னு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கணும் ப்ரோ? அதான் வைப் மெட்டீரியல் ஆயிடுச்சுங்களே. மோனிகாலாம் ரிங்டோனாகவே வச்சுருக்குறோம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. அதான் லியோக்கு இருந்த அதே எதிர்பார்ப்பு தான் இதுக்கும் இருக்குது. அதில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் மிஸ் ஆகாமல் அதே மாதிரி ஃபுல்ஃபில்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. லோகேஷ் கனகராஜ் அந்த டைரக்டருக்காக தான் பயங்கரமான வெயிட்டிங் எனக்கு. அதான் கம்பேக் இதில் கொடுப்பாரு அப்படின்றது ஃபீல் ஆகுது எனக்கு. இவ்வளோதான். அவர் ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்டார். அது எப்போவுமே அவரோட தான் அவர் கரெக்டாக பண்ணிடுவார். அதுக்காக தான் நாங்களாம் ஒரு 10 பேர் பெருசாக டிஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக அது செலிப்ரேஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்பவும் பார்க்குறேன், எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். சொல்ல போனால் அவர் மெயின் அவரது 30% தான். இந்த வாட்டி நான் டைரக்டருக்காக தான் மெயினாக வந்து பார்க்க போகிறேன் நான். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. கூலி படத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். ஏன்னா இது ரஜினி படம்ன்றதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் படம். அதில் நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். ஆனால் சாங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் ட்ராக் விடும்போது தான் கொஞ்சம் அந்த மோனிகா சாங் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ட்ராக் விடும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். பட் இது ஓகே. ஆனால் படம் நல்லபடியாக வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ரஜினி அவர் எப்போவுமே எனக்கு உண்மையாகவே ரஜினியை வந்துட்டு இப்போ பிடிக்கிற ரஜினியை விட அப்போது கிளாசிக்கல் ரஜினி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட பழைய படங்கள்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அதில் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு செம்மையாக இருக்கும். 6லேருந்து 60 வரை, அப்புறம் வந்துட்டு தர்மதுரை, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அவரோட ஆக்டிங்கு. ஸோ இந்த படம் இப்போ நிறைய கமர்ஷியல் வர அவருமே கொஞ்சம் நடிப்பு இல்லாமல் ஸ்டைலு ஆக்ஷன் அப்படி இறங்கிட்டார். பட்டு இன்னுமே அவர் அந்த ஆக்ஷன் தவிர்த்துட்டு ஆக்டிங்கில் ஃபோக்கஸ்டாக நிறைய படம் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த படம் அப்படி கிடையாது. இது ஒரு பக்கா வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். ஆமாம்,
இது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எல்சிஓ கனெக்ட் பண்ணுறாரா இல்லை செப்பரேட் ஃபிலிமானே தெரியல. எல்சிஓ கனெக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், அப்படி இல்லை இது செப்பரேட் ஃபிலிம் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஆனால் இவ்வளோ ஆக்டருங்க நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாற்றம் இல்லாமல் எல்லாருக்குமே, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கணும். அனிருத் மியூசிக் மேலே கண்டிப்பாக சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் நிறைய இப்போ இருக்கிற எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கும் வந்துட்டு பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். தலைவர்னா அவருக்கு ஒரு பெரிய பிரியம் போல். ரஜினி படத்துக்கு நான் மட்டும் பிஜிஎம் அப்படியே தெறிக்க விடுவார். இந்த படத்துக்குமே சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு பிஜிஎம்லாம். ஸோ கண்டிப்பாக படம் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும். அனிருத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் எல்லாருமே தேட்டர் கிளியும் ப்ரோ, அது மட்டும் தெரியும். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூஸை மட்டும் வச்சு நம்பாமல் யூடியூப் ரிவ்யூஸ் மட்டும் வச்சு பார்க்காம நம்ம போய் அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படம் நல்லா இருக்கா இல்லைன்றதை முடிவு பண்ணோம். அவ்வளோ கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஹைப்பு முன்னே லியோக்கு கொடுத்த ஹைப்பு இப்போ இல்லைன்னு தான் என்னோட இது. ஏன்னா லியோ ரொம்ப எதிர்பார்த்தது. விஜய் படத்துலேயே லோகேஷ் கனகராஜ் திருப்பியும் அந்த மாஸ்டருக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்து நம்ம ரசிகர்களுக்கு செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டாப்புல செஞ்சுட்டாப்புல. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, வர்றதே தெரியல. அப்போ அப்டேட்டே நம்ம அவங்க கொடுங்க அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு இருக்குது. படம் வந்துட்ட பக்கம் தான் பீக்கில் ஏறுன்னு நினைக்கிறேன். அந்த வீக் படம் ரிலீஸ் ஆகும்போது போய் ஆகணும். ஆனால் பட்டு போவாங்க எல்லோரும், நானும் போவேன். படம் வந்து ஏன்னா இப்போ பெரிய படம் தான் எல்லாமே நல்லா இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி இதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட இது. அவர் நான் சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் பெரிய ஆளாக இல்லை. தலைவர் எப்போவுமே கலைக்கிறாரு. நம்ம ஒரு ஆடியன்ஸ் எப்போவுமே அவ்வளோதான். எல்லாமே இங்கே பாருங்க, எல்லாமே பெரிய கை, புது கை வந்து இணைஞ்சிருக்கு, சேர்ந்து ஒரு இரும்பு கை மாதிரி எதிர்பார்க்கலாம். நாங்கள் அதுக்கும் வெயிட் பண்ணுறோம். மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார் தேட்டரில் இதுக்கு முன்னாடி படம் எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறேன் நான் அதுக்காக தான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ, நன்றி. 3 சாங் 3 நாளைக்கு ஒன்று வரப்போகுது இல்லை, நாளைக்கு தானடா, நாளைக்கு ஒன்று. அதெல்லாம் இதுதான் ஃபுல்லாக வெயிட்டிங். ஃபுல்லாக எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ ட்ரை பண்ணுறோம், கிடச்சா ஓகே, இல்லைனா ஃபஸ்ட் டே எப்படியாவது வந்து பார்த்துருவோம் நாங்கள். பாருங்க, வேற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவேன். தலைவா வேறு லெவல். அது மோனிகா பயங்கரமான வைப்பு தான், வேறு லெவல். பெரிய எக்ஸ்பிரஷனில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்பேன்.